ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக எப்படி லோகோ டிசைன் பண்ணுறது, அந்த லோகோ எப்படி வாட்டர் மார்க்காக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கோ இல்லை ஒரு வீடியோக்கோ நம்ம வாட்டர் மார்க்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரில் வந்து லிவிங் டெக்ஸ்ட் இல்லை இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லிவிங் டெக்ஸ்ட்டுங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஆப்ஷன் இருக்கும். அதில் அவங்கள டிஃபால்ட்டாக லோகோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய கம்பெனி நேமோ உங்களுடைய பேரோ அதை கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு லோகோ டிசைன் பண்ணிக்கலாம். இதே இந்த லோகோ எப்படி வாட்டர் மார்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து லோகோ வந்து 3வது சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் த்ரெடிங் இருக்குல்ல, இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேமும் இல்லை நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைப்பீங்களோ அதை மாற்றிக்கலாம். நான் கேப்டன் கொடுத்து கீழே ஜிபிஎம் கொடுக்குறேன். அதுக்கு நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி ஜிபிஎம் கொடுத்ததோட அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சா வந்துச்சதுல இந்த மாதிரி இது வந்து டெக்ஸ்டாக மாறி இருக்குது. இதை வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கீழே வாங்க. இதோட சைஸு வந்து இந்த இதில் இவ்வளோதான். ஒரு 150, 160, 180 வேறு நீங்கள் மாற்றணும் மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே மாற்றணும்னா ப்ரீமியம் காசு உள்ளது. நான் வந்து இப்போ 130 வரை வச்சுக்கிறேன். 130 பாருங்கள், உங்களோட டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகிடும். கீழே ஷேடாக தெரியுது, தேவைப்படாமல் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கீழே வந்தீங்கன்னா அது அந்த டெக்ஸ்ட்டு அந்த எழுத்துடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றினா கூட நீங்கள் இதில் ஃபாண்ட் சைஸு இது கொடுத்து கூட உங்களுக்கு என்ன மாடல் தேவையோ அதை நீங்கள் மாற்றலாம் மாற்றிக்கலாம். அப்படி ஒன்று நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டிசைன் பிடிச்சிட்டு அந்த டிசைனுக்கு நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை மாற்றி விட்டுக்கலாம். நான் மாற்ற விரும்பலாம் அப்படியே நான் அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட மாற்றிக்கங்க. அப்புறம் என்ன அதில் டெக்ஸ்ட்டு வந்து அப்படியில் இந்த லோகோ இது வந்து பேக் அந்த கலர் இருக்குதுங்களா, இந்த டாப் கலரு இன்னொரு மேலே கீழே மாற்றினா மாற்றிக்கணும். டாப் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். அப்புறம் இதே கொஞ்சம் நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம். இது டிஃபால்ட்டாக இருக்குது, நல்லது. அதுக்கப்புறம் ஷேடோ போங்க. ஷேடோ வந்து ஆன் இருக்குங்க. ஷேடோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் இருக்குது. இது தேவைப்பட வச்சுங்க. இல்லாட்டினால ஷேடோவை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி ஷேடோ கட்டாச்சு வைக்கலாம். இப்போ தேவைப்படுது நல்லா இருக்குது அப்படின்னா ஷேடோ ஆன் பண்ணி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேடோ ஆன் பண்ணி வைக்கிறேன். ஷேடோ ஆன் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டு கலரை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் கலர் ஏற்றி வரணும், நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றி வச்சுல நீங்கள் டிஃபால்ட்டாக பழசு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒயிட் பண்ணால் அந்த இது முன்னாடி இப்படி வச்சு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்டு இதிலே பாருங்கள், பேட்டர்னு பிராண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது இப்போ இமேஜ் வந்து இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டு. இமேஜ் வந்து 4 ஃபார்மேட் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். பெரும்பாலும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜேபிஇஜிங்கிற ஒரு ஃபார்மேட்டு தான். இந்த பிஎன்ஜி ஜிப் அப்படிங்கிற ஃபார்மேட்டு வந்து வாட்டர் மார்க் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது ஃபோட்டோஷாப்லாம் அந்த ஃபார்மேட் தான் யூஸ் ஆகும். அது எப்படின்னா பேக்ரவுண்டை மறைச்சிட்டு நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த பிங்க்கு ஜேபி ஜிப் அப்படிங்கிற ஃபார்மேட்டு. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஜேபிஜி தேவைப்படுது, நீங்கள் வந்து சாதா ஃபோட்டோ மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஜேபிஜி. இல்லை நீங்கள் வந்து வாட்டர் மார்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேணால் உங்களுக்கு ஜேபிஜியை யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எது எடிட் பண்ணுறாங்கன்னா சரி முடிஞ்சு. இதுதான் முடிஞ்சிடுச்சிங்க. பார்த்து எல்லாம் தேவைப்படுதுன்னா மாற்றினா மாற்றிங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதான் உங்களோட அவுட்புட்டு.
இது வந்து நம்ம ஃபோட்டோஸ் தெரிஞ்சுன்னா ஃபோட்டோஸ் ஈஸியாக பண்ணலாம். ஈஸியாக ஒரு ஆன்லைனில் பண்ணுற வச்சு சிம்பிள் மெத்தட் தான். டவுன்லோட் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து இது ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க மேலே இருக்குன்னா இதான் ஃபைல் சைஸு. ஸோ நீங்கள் சேவ் பண்ணாங்கன்னா சேவ் பண்ணிங்க, இல்லாட்டி திரும்ப எடிட் பண்ணால் கூட எடிட்டில் போய் எடிட் பண்ணலாம். டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் காரணம் ஆயிடுச்சு கொடுத்தா ஷோரிங் ஃபோட்டோ போய் இந்த ஃபோட்டோஸு இது ஃபோட்டோ பாருங்க கேப்டன் ஜிபிஎன் இந்த இதான் அது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து லோகோ டிசைனிங் உள்ள மெத்தடு. ஆனால் வாட்டர் மார்க் தயார் பண்ணணும். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சைடு கார்னரில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் மட்டும் ஒரு வாட்டர் மார்க்காக தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஜேபிஜி விட்டுட்டு பிரிண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், இல்லாட்டி ஜிப் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அது எப்படி பண்ணணும்னா பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இது வந்து இது பேக்கில் வரேன். அப்புறம் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து வாட்டர் மார்க் எப்படி சரின்னு பார்ப்போம். வாட்டர் மார்க் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபோட்டோட ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி இல்லாட்டி ஜிப்பாக இருக்கணும். சரி, இப்போ இதே நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவை டெக்ஸ்ட்டை மாற்றிக்கோங்க. கேப்டன் கண்ட்ரி ஜிபி கொடுத்தேன். கேப்டன் இருந்துச்சு. இதோட இங்கே வந்து அதை சைஸ் மாற்றிக்கலாம். 30 130. அப்புறம் இது வந்து லோகோ பாருங்கள். கலர் சேஞ்ச் பண்ணா பண்ணிங்க. ஷேடாக தேவையா? ஷேடாக வந்து தேவைப்படாது, ஆஃப் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுதான் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து ஜிப் ஃபோல்டரில் இப்போ பின் ஃபைலில் ஜிப் ஃபைலை மாற்றணும். அதனால் வந்து இது வந்து டிரான்ஸ்பாரண்ட் இதுக்கு மாற்றணும். டைப் இருக்குல்ல, இது வந்து டிரான்ஸ்பாரண்ட். பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரியக்கூடாது. நமக்கு வந்து லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம டிஸ்பிளே ஒரு வீடியோ வந்து இதுக்கு வந்து நம்ம வாட்டர் மார்க் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்பாரண்ட் இருந்தால் தான் அது வந்து நமக்கு இந்த பேக்ரவுண்டு எழுத்து மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே டிஸ்பிளே ஆகும். அதுக்காக வந்து நாங்கள் டிரான்ஸ்பாரண்ட் மாற்றி முடிச்சுட்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சா நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ இது வேகமாக செய்யும். இது ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் 10 பெருசாக இருக்குது. இந்த இது வந்து நம்ம அப்படியே நம்மளுடைய வீடியோ கொடுத்தோம்னா வீடியோ பாதியில் மறைச்சிருக்கோம். நம்ம சிஸ் பண்ணணும். நான் இப்போ இதுக்கு டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் ஆச்சு. இது சின்ன ஃபைல் தானே, ஜிஃப் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓப்பன் ஃபோல்டரு, இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து பேர் கொடுக்குறேன். கேகே ஜிஜி 2 கொடுக்கும். கேகே ஜிஜி 2 கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் எங்கே டவுன்லோட் ஆகிக்கும் தெரியும். இது வந்து இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் ஃபோல்டரே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வாட்டர் மார்க்காக தயார் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை ஃபோட்டோ எடிட் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ எடிட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி திரும்ப நான் வந்து இந்த பிக்மங்கி அப்படின்ற ஒரு ஆன்லைன் எடிட்டர் தான், ஃபோட்டோ எடிட்டரு, பிக்சர் மங்கி. இது பிக்மங்கி. இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேக்கில் வந்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய மெயின் இது பேஜ். ஓப்பன் ஆனதோட அந்த வெப்சைட்டு நீங்கள் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கேகேஜி 2 கொடுத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும். இது எதுவும் இதுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம பேக்ரவுண்டில் மாற்றணும். அது வந்து கேன்வாஸ் கலர் அப்படின்ற இதில் இது கொடுக்குறேன்.
பிளாக் ஆகிடும், பிளாக் எல்லாம் ஒயிட் ஆகிடும். திரும்ப இங்கே கீழே அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம மாற்றணும். நீங்கள் டச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பேக்ரவுண்ட் கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிராப் பண்ணணும். நம்ம ஃபோட்டோ சைஸ் சுருக்கணும்ல, அதனால் இதை நம்ம வந்து கொஞ்சம் கிராப் சுருக்கிக்குவோம். கிராப் போகிறேன், போய் கொடுக்கல கிராப் ஆட்டோ அட்ஜஸ்டாக இது அப்ளை பண்ணிட்டு வேண்டிய அப்ளை கொடுத்துருந்தேன். அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிராப் வரும். கிராப் போய் உங்களுக்கு உங்கள் ஃபைலோட சைஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. 340 340 கொடுங்க. ஒரே அளவில் 340 கொடுத்தா இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவு வந்து இந்த மாதிரி நீங்கள் டிக் போட்டுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவு மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த பிக்சரை எடுக்கணும். அப்படின்னா இந்த வரல இது டச் பண்ணுங்க. ஃபோன் கொடுங்க. ஃபோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஃபோனில் ஏற்கனவே சேவ் பண்ணுறது KKGG2. ஓகே, இப்போ இதான் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி சென்டரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறா கூட இங்கே மாற்றிக்கலாங்க. இங்கே இருக்கிறதுல இந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணுறாங்க கலர் சேஞ்ச் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கலர் பிடிச்சிக்கலாம் மாற்றலாம் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணி கலரே போதும் அப்படின்னா கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் தான். வேலை முடிஞ்சு. இப்போ வந்து இது வந்து வாட்டர் மார்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர் மார்க் நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஓகே ஆயிடுச்சு. இப்போ இங்கே நீங்கள் இது ஞாபகம் வச்சுங்க, இது ஜேபிஜியில் இருக்குது. இந்த ஜேபிஜி வந்து பிங்காக மாற்றுங்க. ஏன்னா நமக்கு வந்து பிங்க் ஃபைல் தான் அந்த யூடியூப் ஃபைலாக நமக்கு செட் ஆகும். வாட்டர் மார்க்கெலாம் வந்து பிங்கு இல்லாட்டி ஜிப் தான். ஜேபிஜி வந்து ஃபைல் ஃபார்மேட் பெருசாக இருக்கும், அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து அளவு கம்மியாக இருக்குது. பாருங்கள், ஃபைல் சைஸ் 21.2 KB தான். இதை சேவ் பண்ண நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் டு கம்ப்யூட்டர் அதை பேரை போட்டுங்க. அதே பேர் இருக்குது. எங்கே உங்களுக்கு இது ஆகணும் அப்படின்னா டெஸ்க்டாப் போடுங்க. அப்போ தான் நம்ம தேடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் டு டெஸ்க்டாப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. என்னென்னு பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா KKGG2 இதுதான் அந்த வாட்டர் மார்க்கு. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் வந்து போய் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். யூடியூப் அப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் ஸ்டுடியோ போங்க. கிரியேட் ஸ்டுடியோ வந்துட்டிங்களா? இப்போ வந்து சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. பிராண்டிங் இருக்கிற கீழே ஓகே கொடுங்க. பிராண்டிங்கில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன் அந்த கேப்டன் ஜிபின்ட்டு என்னோடய யூடியூப் சேனல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். புதுசாக ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பிராண்டிங் கொடுத்ததா இப்படி தான் வரும். உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ண போகிறவங்க இப்படி மாதிரி தான் வரும். ஹார்ட் வாட்டர் மார்க் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததோட புத்தகத்தில் அந்த மாதிரி டார்க்காக இருந்தால் அது வந்து யூடியூப்பில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இது மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கலரு இல்லாட்டி பேக்ரவுண்ட் அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண முடியும். இப்போ சூஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் நம்ம டெஸ்க்டாப் தான் எழுதி வச்சுங்க. KKGG2 ஓகே ஓப்பன். இப்போ இங்கே ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தா இதுல அப்லோட் வாட்டர் மார்க் வேறு மாத்திரானா கூட மாற்றிக்கலாம். இல்லையா சேவ்னா சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோட இந்த கஸ்டமர் மேலே இருக்குதுல ஸ்டார்ட் டைம் எண்ட் ஆஃப் வீடியோ இல்லை என்ட்ரிங் வீடியோ என்டையர் வீடியோ கஸ்டமர் வீடியோ கொடுக்கல. நீங்கள் என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு இந்த இது வாட்டர் மார்க் டிஸ்பிளே ஆகுங்கிறது இருக்குதுல கேப்டன் ஜிபி அப்படின்ட்டு. இதுதான் ஓப்பன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் ப்ளூ கலரில்
சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போய் கூட ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க்கு எல்லா யூடியூப் உங்களுடைய சேனல்லையும் உங்களுடைய வீடியோ எல்லாத்துலேயும் அந்த வாட்டர் மார்க்கு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இங்கே கால் வரையில் உங்களுக்கு கேப்டன் ஜிபி அப்படின்னு இங்கே கர்சர் வச்சா கூட என்னன்னு காட்டு பாருங்கள். இந்த அதான் உங்களுக்கு மற்ற வீடியோவிலேயே வீடியோ எடுத்து கொண்டு போய் இந்த ஜேபிஜி ஜேபிஜிங்கிற இந்த பிங்க் ஃபைலு ஜிப் ஃபைலை வாட்டர் மார்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப்பில் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். அது மாதிரி இந்த இன்ஷால்ல வேறு கிளிப்பில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது புது தகவலாக நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.